சொல்லலாமாங்க ஐயா? வாராகி வந்து ஒரு முகத்துலலாம் இப்போ தமிழ்நாடு முழுவதும் பார்க்குறோம். இங்கே 3 முகமாக இருக்குது. இந்த ஒரு சிறப்பு என்ன இங்கே நடந்த ஓம்பக்கூடிய சிறப்பு என்ன? இது ஆதி வாராகி விசுமன் பல அவங்க வந்து பலியெடுத்து பூமிக்கு அவதாரம் எடுத்தது. நடுப்புற எடுத்தது சிவபெருமான். பெருமாளால் வராக அவதாரம் எடுத்து பூமியை மேலே எடுத்துட முடியல. அதனால சிவபெருமான்கிட்ட போய் உதவி கேட்குறாரு. சிவபெருமான்கிட்ட உதவி கேட்கும்போது மகாலட்சுமிக்கு கோவம் வந்து அவரும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அதனால 3 முகமாக இருக்குது வாராகி. நடுப்புற இருக்கிறது சிவன், மகாசிவன், ருத்ர சிவன் நடுப்புற இருக்கிறது. அதனால தான் பெண் குருலாம் அழகாக இருக்கா சிவன். இடது பக்கம் இருக்கிறது மகாவிஷ்ணு, வலது பக்கம் இருக்கிறது கோபகரமாக வந்து வாராகியாக வந்திருக்கா மகாலட்சுமி. இது வந்து வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம். இது ஆதி வாராகி. இதோட அம்சம் ரொம்ப நல்லா இருக்கும். இவளை வேணும்னா அடுத்த ஒரு 8 நாள் இந்த அம்மாவை வேண்டி நம்ம பூஜை பண்ணோம்னா நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே ஒன்று கிடைக்கும். இந்த அம்மாவுடைய தன்மையே வேற. இதுக்கு பேர் ஓம் ஸ்ரீ கமல வஜர வாராகின்னு பேர். இது அசுரனை மூச்சு வச்சிருந்தா 3வது பூஜையில். 3வது பூஜையில் ஓவியமாக வரைஞ்சி கொடுத்தாரு ஒருத்தருக்கு. 5வது பூஜையில் அலங்காரம் பண்ணி பெரிய படமாக வந்து இருந்தது. 7வது பூஜையில் இந்த அம்பாள் மகா விக்கிரகரமாக வந்து நின்னாங்க. இப்போ 13வது பூஜை இது பண்ணுறேன். இத்தனை 10 கோடிகளை வந்து இங்கே நல்லா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அவங்களுக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கிறது. நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுருக்கா இந்த அம்பாட்ட. இந்த அம்பாவை பற்றி நிறையா சொல்லலாம். அதுக்கு இப்போ நேரம் பார்த்தாரு சுத்தமாக சொல்லிக்கிறேன். இந்த அம்மா யாருக்கு என்ன நினச்சின்னா கனவுல வருவா. நான் செய்யக்கூடிய காரியத்தை உதவி பக்கத்தில் இருக்க வந்து அடுத்தவா வந்து உதவி பண்ணா அவள் வாராகி ரொம்ப தெரிவார். நீ வாராகியே போட்டின்னு ஒரு தடவை சொன்னாலும் ஒரு பாவம்லாம் வளரும். இந்த ஓம் ஸ்ரீ கமலவாக்கிற வாராகிற ஜென்மத்தை பண்ண பாவமே போயிடும். ரொம்ப ஒரு பெரிய விஷயமான அம்பாள், ரொம்ப பெரிய முக்கியமான அம்பாள். இது நேபாளிலேருந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நேபாளில் போச்சு. யாருக்குமே மறைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இதை கொண்டு வெளிப்படுத்திருக்கோம். இது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இந்த ஆதி வாராகி வந்து எங்கேயுமே கிடைக்காது. இப்போ ஆதி வாராகி, அபூர்வ வாராகி, அதிசய வாராகி. நீங்கள் நம்ம இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. இது நம்மளாம் பூர்வ ஜென்மத்தை புண்ணியம் பண்ணியிருக்கிறத பார்க்கறதுக்கு. இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகாத வராங்க, கல்யாணம் ஆகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களா குழந்தை கிடைக்கிறது, வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, வீட்டில் எதாவது பிரச்சனைன்னு வரா அவங்க பிரச்சனை தீர்ந்து போகுது. மொத்தம் வந்து பிரச்சனை தீர்ந்தா வந்து ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்துருக்காரு. இன்னொருத்த வந்து 1 பவுன் செயின் வாங்கி கொடுத்துருக்கா. இன்னைக்கு ஒரு அம்மா வந்து நான் வீட்டில் கல்யாணம் வந்து ஒரு தங்கத்தை ஒரு பொட்டு வாங்கி கொடுத்துருக்கா. இன்னும் நிறைய சமாச்சாரங்கள் நடக்கிறது. நான் போய் யாருக்கும் எதுவும் கேட்கறதில்ல. அதுவாக வாழாமல் செய்யலாம். ரோமா சமாச்சாரத்துக்கு யாருன்னா முடிஞ்சா கைநீரை கொடுப்போம்னு கேட்பேன். அண்ணன் ஆட்சியில் எல்லாம் கைநீரை கொடுப்போம்னு கேட்பேன். அந்த அண்ணன் அதுதான் அப்போ கொடுப்பாங்க. அதை வாங்கி அதை சிறப்பாக நடத்திட்டு இருக்கேன். இது 13வது மாதம் வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்கேன். நான் இந்த வாராகி அம்மாவை வச்சு இவங்க ஜாதகம் சொல்லிட்டு இருக்கேன். யாருன்னா என்ன பிரச்சனை என்னுடைய ஃபோன் கான்டாக்ட் பண்ணிடுவோம். 99 629 700 66 நம்பர் இருக்கு. அட்ரஸையும் போட்டிருக்கேன். எல்லா விஷயமும் செய்யலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி உண்டு. வாராகி அம்மனை வந்து எந்தெந்த நாட்களில் வழிபடலாம்? வாராகி முக்கியமாக வழிபடுகிறது பஞ்சமி. 8 பஞ்சமி வழிபடுறது நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே வழிபடணும். 8 பஞ்சமி சரியாக பண்ணணும். கடையெல்லாம் பண்ணணும். அந்த 13 பஞ்சமி இங்கே பண்ணி வந்துருக்கேன். வளர்ந்த பஞ்சமி அடுத்த 13 பஞ்சமி தேய்பிரையில் பண்ணணும். தேய்பிரையில் பண்ணணும்னா யாருக்காருக்கு வீட்டில் வந்து ஒன்றும் ஏறாமல் இருக்குது, படியேறாமக்கு, குழந்தைகள் உடம்பு முடியல, படிப்பு வரல, செல்வ வளம் பத்தில், வீட்டில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அதனால அடுத்த 13 வாராய்க்கு தேய்பிரையில் பண்ண போகிற பஞ்சமியில் கொஞ்ச நாட்களாகவே கொஞ்சம் மாதங்களாகவே அம்மனுடைய வாராகி அம்மனுடைய வழிபாடு வந்து அதிக இடத்துல பார்க்க முடியுது. சென்னையில் வந்து 256 வாராகி வருவாங்க. இந்த அம்பாள் எனக்கு உத்தரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அம்பாள் மாதிரி வேறு எங்கேயும் வராது. இவங்க வந்து கமலத்தை உட்காந்துருக்கா. அதனால கமலத்தை உட்காந்துருக்கா ஓம் ஸ்ரீ கமல வஜர வாராகின்னு இது பேர். இந்த பேர் வர்றதுக்கு காரணம் ஸ்ரீலங்காவில் போய் லட்சாட்சணம் பண்ண போனேன் மகாலட்சுமி. அந்த ஸ்ரீலங்காவில் வெள்ளிக்கிழமைக்கு மத்தியானம் 1 மணிக்கு எனக்கு கனவுல வந்து தாமரப்பூவை உட்கார வச்சு என்ன பாடுறா அப்படின்னா நல்லா அலங்காரம் பண்ணி நான் கனவாக பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் ஓம் ஸ்ரீ கமல வஜர வாராகின்னு பேர். இந்த மாதிரி வெறும் வஜர வாராகின்னு தான் பேர் இருந்தது. அந்த அசுரனை சொல்லும்போது அசுரனை கீழே தாமரப்பூவை உட்கார வச்சிருக்கேன். இந்த பீடத்தின் கீழே வந்து தாமரப்பூவை உட்காந்துருந்தா ஓம் ஸ்ரீ கமல வஜர வாராகின்னு பேர் வச்சேன். இது நல்லா அம்மாவை நல்லா வளர்ந்து உங்களை மாதிரி அந்த மாதிரி உள்ள பத்திரம்லாம் நிறையா வளர்ங்க. எல்லாருக்கும் நல்லது நிறையா நடக்கும். குறிப்பாக அந்த வாராகி அம்மனை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாமா? நல்லா இல்லை, எங்கேயும் வழிபடலாம், எல்லா இடத்துலையும் வழிபடலாம். அவள் பூமிக்காரன், பூமியிலேருந்து வெளியில் வந்தவன். கிழக்கு சமாச்சாரம் நிறைய சாப்பிடுவாள். இந்த வாராய்க்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில் இந்த வாராய்க்கு பூஜை பண்ணுவாங்க. சாயந்தரம் 6 மணிலேருந்து பெரிய 6 மணி வரைக்கும் இந்த அம்மா பூஜையே. இந்த அம்மா காவல் தெய்வம். காசியில் மகா காவல் தெய்வம் தான். இந்த காவல் தெய்வம் சிவனுடைய படையில வந்து படை
படைத்தலைவியாக இருந்தவர். அதாவது லலிதா பரமேஸ்வரி படைத்தலைவர் படைத்தலைவியாக இருந்தவர். ராஜராஜேஸ்வரி படைத்தலைவர் படைத்தலைவியாக இருந்தவர். படைத்தலைவியாக இருந்ததுனால இவங்க அங்கீகாரம் கொடுத்தாங்க. சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவர் தான் முருகர் மாதிரி. அது ஒரு அவதாரம். அதனால தான் இந்த 3 பேர் சேர்ந்துட்டீங்களா. இந்த பக்கம் மகாவிஷ்ணு, அந்த பக்கம் பெருமாள், நடுப்புறது சிவன், இந்த ரூபத்தோடு இருக்காங்க. இது எல்லாரும் புரிஞ்சு நடந்தீங்க. இது ரொம்ப அவக்கமாக இருந்துச்சு. இந்த வீட்டில் வச்சு வழிபடலாம், எல்லாரும் எல்லாம் செய்வாங்க. யாருக்காவது படம் வேணும், எனக்கு படம் இருக்குது, வாராகி படம் வாங்கி போகும். யாருக்காவது என் அட்ரஸ் வேணும்னா கார்டு விட்டு கார்டு வாங்கி ஓம் ஸ்ரீ கமலமஞ்சள் வாராகியே ஓமம் நடத்துறீங்க. என்னென்ன தீய சக்தினா நிறைய தீய சக்தி வியாபாரம் வியாபாரம் செல்வ வளம் கிடைக்கணும். அந்த மாதிரி தீய சக்தி என்ன சக்தி அதெல்லாம் போகிறோம். அத்தில் வாங்கி யார் போகிறாங்களோ புத்தகத்தை வாங்கி போகிறோம். செல்வ வளம் நிறையா கிடைக்கும். செல்வ செழிப்பு இருக்கும். வீட்டில் வந்து துயரம் தர எல்லாத்தையும் தூக்கி ஒரு கெட்டது நடந்தால் உடனே நல்லது பண்ணி இப்போ ஜாதகத்துக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம். அதுக்கு இது இந்த நிகழ்ச்சிக்கு நீ எங்கேயுமே பரிகாரமே பண்ண வேணாம். இந்த அம்மாவில் வந்து ஒரு ஹோமத்தை பரிகாரம் நிகழ்ச்சி ஆகிடும். அவ்வளோ சக்தி உடையது. இங்கே பின்னதாக எங்கேயுமே போக வேண்டாம். அதெல்லாம் சரி. எல்லாத்தோட பூமிக்காக இதெல்லாம் எல்லா தெய்வம் பூமிக்கு தான் அருள் பண்ணுது. அந்த பூமியோட காரியே இதெல்லாம் பூமியிலேருந்து வெளியே வந்தது. பூமியை தூக்கி வந்து காப்பாற்றி வெளியே வரலாம். நீங்கள் ஒரு ஜாதகம் எல்லாமே ஒவ்வொரு பரிகாரம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஆராய்ச்சிகள் தான் எல்லாரும் பண்ணி கொடுத்தா அவர்கள் நல்லா சிறப்பாக இருக்கும். ரொம்ப அமக்கலமாக பண்ணி கொடுக்கும். இந்த ஹோமத்தை வந்து எல்லாம் கையால் போட வைக்கிறீங்க இல்லையா. இந்த ஹோமம் நான் பண்ணல பார்த்தீங்களா, எல்லாம் அவங்க கையால் போடுறாங்க. அவங்க வேலையில் ஒரு பாதத்தில் வச்சு அவங்க ஹிருதய பாதத்தில் அந்த அக்னியில் போடுறாங்க. அந்த அக்னி சுரூபமாக இருந்து வாராய்க்கு ஈஸியாக கிடையாது. இப்போ வாராய்க்கு இறங்கி வந்து எல்லாத்தையும் நல்லது செய்யணும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து வழிபாடுகள் அமாவாசை எல்லாருமே பண்ணுறாங்க. அன்றைக்கி வந்து அதிகமாக பண்ண முடியாது. நம்ம வந்து பஞ்சமிக்கு பண்ணுறது தான் உச்சிதம். அவரோட நட்சத்திரமாக பண்ணலாம். அதே மாதிரி 8 வெள்ளிக்கிழமை பண்ணலாம், 8 ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், 8 வியாழக்கிழமை பண்ணலாம், 8 செவ்வாய்க்கிழமை பண்ணலாம். எந்த நாளில் பண்ணலாம் அதே மாதிரி 8 நாள் கரெக்டாக இருக்கும். அதை தடை ஏற்படாமல் செய்யணும். ஆனால் தடை ஏற்படும். அதுதான் அவன் நமக்கு கொடுத்த கர்மம். நகைகள் ஒரு நாளைக்கு 10 பேர் கூட ஹோமம் இல்லை. எல்லாருமே கேட்டாங்க, இல்லை சமயம் ஆளே இல்லைங்களா, 10 பேர் தான் நினைப்போம் ஹோமம் ஆரம்பிக்க முடிய எல்லாம் கூட்டம். அது அவன் கூட்டு வருவா. யாரை கூட்டுறோமோ அவன் கூட்டு விட்டுருவான். அவனுக்கு தெரியும். அவன் வந்து நல்லதே செய்யும். சிறிய அளவில் அடுத்து என்னங்க கோவில் அடுத்து இந்த அம்மாவுக்கு கோயில் வரதுக்காக வழி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு எல்லாரும் மற்ற எல்லாம் உதவி பண்ணணும். இடம் கேட்டுட்டு இருக்கோம். இடத்துக்கு அருள் பண்ணணும். நம்மளாலே அருள் பண்ணுவோம். சீக்கிரம் கிடைச்சிடும். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். சென்னையிலே வெளியிலே அவன் எங்கே உட்கார்ந்து நினைக்கிறான் அங்கே. எனக்கு சென்னையில் அமைக்கணும் இந்த அம்மாவை ஆசை. ஆனால் அவன் எங்கே ஒரு உட்கார ப்ராப்ளம் தெரியலையே. அது அவர்கள் இருக்கு. வந்து சொல்லிட்டே இருக்கான். போகிறதுன்னு சொல்கிறேன். பொறுமையாக தான் போகிறேன். எல்லாம் நல்லது நடக்கும். நல்லதுக்காக வெயிட் பண்ணி வரேன். அவசியங்க. இப்போ பிடிஓடைய சப்ஸ்கிரைபர் என்ன சொல்றீங்க? உங்களை கான்டாக்ட் பண்ணணும். என்னுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் அந்த நோட் பண்ணி கொடுக்குறோம். வீடியோவில் அட்ரஸ் கார்டு ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். என்னது இந்த யூடியூப் வந்து பாருங்கள். நீங்கள் போகிற யூடியூபே பார்க்க சொல்கிறேன். எல்லாமே நல்லது நடக்கும். இதோட 13 வீடியோ போட்டுருக்கேன். இந்த வீடியோட 13 வீடியோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அம்மாவோட சௌரியமாக